चक्रराजसिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये. வணக்கம். நாளை 6/3/2026 வெள்ளிக்கிழமை என்று வாக்கிய பஞ்சாங்கப்படி சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகிறார். திருநள்ளாறில் உள்ள தர்ம ஆரண்யேஸ்வரர் கோவிலில் சனி பயிற்சியை முன்னிட்டு சிறப்பான வழிபாடுகள் நடைபெறப் போகின்றன. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கு இருக்கப் போகும் சனீஸ்வர பகவானால் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் வீட்டு அதிபதியாக வருபவர். மறைவு ஸ்தானாதிபதி மற்றும் பாக்கிய ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுபவர். மறைவு ஸ்தானாதிபதி என்ற நிலையில் அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவமாகிய தொழில் ஸ்தானத்தில் அவர் அமர்வது ஒரு சிறப்பான நிலை அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக 8ஆம் வீட்டு அதிபதி 10இல் இருந்தால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு தடைகளை சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனாலும் சில விஷயங்களையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. குரு பகவான் தற்பொழுது கோச்சார நிலையில் உங்கள் ராசியில், அதாவது மிதுன ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற 26/5/2026 முதல் கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெற்ற நிலையில் இருக்கப் போகிறார். கடகராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருந்து கொண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவமாகிய தொழில் ஸ்தானத்தையும் அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் பார்க்கப் போவதால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நன்மையான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அது மட்டும் இல்லை, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் வீட்டு அதிபதி. அவருடைய நட்சத்திரத்தில் சனீஸ்வர பகவான் 10ஆம் பாவமாகிய மீனத்தில் முதலில் சஞ்சரிக்கப் போகிறார். அந்த சமயத்தில் உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் வாழ்க்கை துணைவராலும் சில நன்மைகளை நீங்கள் பெறலாம். மேலும் அதற்கு பின்பு சனீஸ்வர பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய உத்திரட்டாதியில் சஞ்சரிக்கப் போகிறார். சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் வீட்டு அதிபதியாக வருபவர். அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க போகும் காலகட்டத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி என்ற நிலையில் சிறப்பான பலன்களை நீங்கள் ஓரளவு பெறக்கூடும். அதற்கு பின்பு சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிநாதனாகிய புதனின் நட்சத்திரமாகிய ரேவதியில் சஞ்சரிக்கப் போகிறார். புதன் உங்களுக்கு ராசிநாதன் மற்றும் 4ஆம் வீட்டு அதிபதியாக வருபவர். அவருடைய நட்சத்திரத்தில் 8 மற்றும் 9ஆம் வீட்டு அதிபதியாகிய சனீஸ்வரன் சஞ்சரிக்கும் காலகட்டங்களில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் வருகின்ற 26/5/2026 முதல் சனீஸ்வர பகவான் கடகராசியில் உச்சம் பெற்ற நிலையில் உள்ள குரு பகவானின் பார்வையை பெறப்போவதால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஏற்றகரமான நிலையை நீங்கள் சந்திக்கக்கூடும். ஆரம்ப நிலையிலேயே உயர்வான உத்தியோகம் உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு அமையும். ஒரு சிலருக்கு குழந்தை செல்வம் பெறக்கூடிய காலமாகவும், பெற்றோர்களால் குறிப்பாக தந்தையால் சில அனுகூலங்களை பிறக்கக்கூடிய காலமாகவும் அந்த காலம் உங்களுக்கு இருக்கக்கூடும். பொதுவாகவே 26/5/2026 பின்பு உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு சொந்தமாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளன, அல்லது உயர்வான உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளன. எனவே மிதுன ராசி அன்பர்களே, சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் வீட்டு அதிபதியாகி தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் பாவத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உச்சம் பெற்ற குரு பகவானின் பார்வையை பெறப்போவதாலும், அவர் உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய கிரகங்களின் நட்சத்திரத்தில் 10ஆம் பாவத்தில் இருக்கும்போது சஞ்சரிக்கப் போவதாலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மையான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நேயர்களே, இதுவரை மிதுன ராசிக்காரர்களுக்கான சனி பகவானின் பயிற்சி பலன்களை பார்த்தோம். அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.